வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவாகர் அண்ட் தென் கமருதீன் நடுவில் திடீர்னு வந்து ஒரு சண்டை உருவாகுது. எதுக்காக அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அப்படின்ற மாதிரி அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்வர்சேஷனில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சுபி வந்து சூப்பர் டீலக்ஸ் டீமில் வின் பண்ணியிருப்பாங்க அதிக காயின் வந்து இது பண்ணி லாஸ்ட் டாஸ்கில். அதனால் அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். இன்னொரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவங்க பிக் பாஸ் டீமில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். பட் அவங்க வந்து விஜய் பார்வதிக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. பட் சுபிக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்மேலன் ஸ்டார். ஸோ அவர் தான் வந்து உடஞ்ச பாட்டிலாக இருந்தாலும் வந்து அப்ரூவ் பண்ணி அவங்கள வந்து வின் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து அவங்களை குத்தம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ரம்யா இல்லைனா சுபி அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ சுபிக்கு வந்து நிறைய வாட்டர்மேலன் ஸ்டார் சப்போர்ட் பண்ணவே அவர் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் ரம்யா வின் பண்ணி தான் நம்மளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்கோம், சுபி வின் பண்ணணும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் வந்து அவர் பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மேலன் ஸ்டார் டென்ஷன் ஆகிட்டார். உடனே வந்து விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டாக இருந்த கமருதீன் அண்ட் தென் இவங்க யார் வினோத்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்மேலன் ஸ்டார் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இரு எங்கே போகிற பேசு விஜய் பார்வதிக்கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க. என்னத்தை பேசுறது அப்படின்ற மாதிரி என்ன ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கா. நான் என்ன இதுவாக பண்ணேன், எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ நான் அதை தான் பண்ணேன். அங்கே ஒரு விஷயங்கள் வந்து மாதிரி பண்ணால் தான் வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்ற பேரில் நான் பண்ணேன். இது என்னென்னா என்னையும் குத்தம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா நீ நல்லா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறாங்க. ஸோ கமருதீன் வந்து கூப்பிட்டு வா இங்கே பேசலான்னு கூப்பிட்றாரு. போ அப்படின்ற மாதிரி தள்ளி விட்றாங்க. அப்போ வந்து ரெண்டு பேருக்கு வந்து கை கலப்பு வருது. ஸோ இந்த பர்டிகுலர் கேப்பில் வினோத் வந்து ஒரு டைலாக் போட்டு போயிடுவார். என்னென்னா இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு சேரை கட்டினா கூட நீ வந்து மார்க் இது அப்ரூவ் பண்ணிவிடுவ பக்கத்தில் வந்து நின்னா, விச் மீன்ஸ் ஒரு மரத்துக்கு சேலை கட்டி பக்கத்தில் எடுத்துன்னு வந்து வச்சா கூட நீ அதை பார்த்து வந்து அப்ரூவ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி வந்து நக்கலாக சொல்லி விட்டுருவார். இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து அவர் எடுத்துப்பார். விஜய் பார்வதிக்கிட்ட சண்டை போட்டு ஹைப்பர் ஆகி போன மனுஷன் வினோத் சொன்ன இந்த டைலாக் எடுத்துகிட்டு உள்ளே போவார். இந்த மாதிரி சுபிக்கு வந்து சாரி கட்டி ஏதோ அப்படின்ற மாதிரி தப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வே பண்ணுவார் எல்லாத்தையும். ஸோ அதை வந்து சமாளிக்கிறதுக்கு கமருதீனும் வினோதம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நான் சுபிலாம் எதுவும் சொல்லலை, நாங்கள் வந்து இந்த மாதிரி மரத்துக்கு சாரி கட்டி வந்து பக்கத்தில் வச்சா அதுக்கும் வந்து இவர் வந்து எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணி விடுவார் அப்படின்ற மாதிரி. விச் மீன்ஸ் பொண்ணுங்க வந்தால் அவர் வந்து எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வினோத் வந்து மீன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை பெருசாகுது. கமருதீனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் வந்து இவர் கூட வந்து சண்டை போட்டு இருந்திருப்பார். கையை ஓங்குற அளவுக்கு கூட போயிடுவார். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பிரித்து விட்றாங்க. அதுக்கப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து சொன்னாங்க அப்படின்னோடனே வாட்டர்மேலன் ஸ்டார் வந்து கம்முன்னு உட்கார்றாரு. ஏன்னா அவர் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. விச் மீன்ஸ் இந்த மரம் சாரி இந்த பர்டிகுலர் விஷயத்தில். பட் விஜய் பார்வதிக்கு ஸ்டில் வந்து நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இன்னுமே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க சொல்கிறத கேட்டிருந்தா ஃபஸ்ட்டு டேலேருந்து கியூசியில் இருக்கும்போது விஜய் பார்வதிக்கு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா ரம்யா வச்சு அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் ரம்யா மேலே டவுட் பட்டு தான் சுபி கிட்ட போனாங்க. பட் இப்போ சுபி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னொன்னே அந்த ட்ராமானால இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட்டர்மேலன் ஸ்டார் வந்து திடீர்னு சீன் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரில. ஏன்னா கோவப்பட்டு ஓகே அங்கேயே கான்வர்சேஷனை முடிச்சிருக்கலாம். பட் அவர் கோவப்பட்டு அப்படியே வந்து வினோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்ல அதை வந்து எடுத்துகிட்டு போய் பெரிய சண்டை போட்டு இப்படி பெரிய விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.